இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடினேச்ச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டிய 7 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 19:20 இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ள கொண்டது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வசனத்தால் மேற்கொள்ளப்படுதல், வசனத்தால் கட்டுப்படுத்தப்படுதல். இன்றைக்கு அநேக சூழ்நிலை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வசனம் தெரியல. வசனத்துடைய ஆண்டுடைய வசனம், வேத வசனத்தை நாம் எதற்காக கற்றுக்கொள்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். இங்கே பவுல் அவர் எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்ய போகிறார். அங்கே நிறைய மந்திரவாதிகள், பொல்லாத ஆவி பிடித்த ஜனங்கள் அவங்கள அங்கே பவுலை அனுமதிக்கல. பாருங்க, அவர் சில நாட்கள் அப்படியே உட்கார்ந்து தங்கி சில 2 வருடத்துக்கு மேலாக அந்த எபேசு பட்டணத்துல அவர் பொறுமையோடு வசனத்தை விதைத்து கொண்டே இருக்கிறார். அங்க நடந்த காரியம் என்னன்னா, அப்போஸ்தலர் 19:18-19 விசுவாசிக்கிறவர்களில் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிடுறார்கள். மாய வித்தைக்காரர்களாக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார். அவைகளின் கிரயத்தை தொகை பார்க்கும்போது 50,000 வெள்ளிக்காசாய் கண்டார்கள். பாருங்க, இவன் வசனத்தை சொல்லி கொண்டே இருக்கான். யாருக்கும் அவன் எதிர்த்து நிற்காங்க. ஆனா 2 வருஷமா காத்திருந்து எபேசுல அவன் பவுல் ஆண்டோடைய வசனத்தை விதைத்து கொண்டு, அப்போ அதனால விசுவாசிகள் அநேகர் அவர்கள் செய்கைகள் மாறுண்டு மாயை வித்தைக்காரர் அவன் புஸ்தகத்தெல்லாம் எரிக்கிறாங்க. அதோட தொகை மட்டும் 50,000. அப்படி அங்கே மாற்றம் வருகுது. ஆனால் அங்கே நடக்கிற காரியம் என்னன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, பிரதான ஆசாரியனான ஸ்கேவா என்று ஒரு யூதன் அவன் குபாரர் 7 பேர் சேர்ந்து இயேசுவின் நாமத்தினால அதிகாரத்தோடு இந்த பிசாசு பிடித்தவர்களை, இந்த மாந்திரிக காரியங்கள் செய்கின்ற எபேசு பட்டணத்தில் இருக்கிற மந்திரவாதிகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 19:12 அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வியாதிக்காரர் மேல் போட்ட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டனன்னு சொல்ல. அப்போ பவுல் அவளுடைய வஸ்திரத்தை, அவர் உருமால்களை தூக்கி போட்டு அங்க வியாதிக்காரர்கள் சுகம் அடைறாங்க. இதை பார்த்துட்டு ஆண்டவர் தான், இயேசு தான் மெய்யான தேவன் என்று நிரூபிக்கிறாங்க. அப்போ நடந்த காரியம் என்னன்னா, தேசாதிரிகள் மந்திரிகள் எல்லாம் பொல்லாத ஆவி பிடிச்சவர்கள் மேல இயேசுவின் நாமத்துல அதிகாரத்தோடு வேத வசனத்தை சொல்லி அதிகாரம் சொல்லி பேசும்போது அந்த ஆவி இயேசு அங்க அந்த ஜனங்களோடு பேசுகிறது. அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்க யாருன்னு சொல்லிட்டு அந்த ஆவி அலக்கழித்து ஓட ஆரம்பிக்கிறது. அங்கே பெரிய விடுதலை கிடைக்குது. எபேசு பட்டணத்துல பொறுமையோடு 2 வருடம் காத்திருந்த பவுலுக்கு அதிக ஆண்டவரை தேடின அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. பிரியமானதுக்கு இன்றைக்கு வசனம் வல்லமை உள்ளதாக இருக்குது, பிசாசை துரத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு வசனத்தை கொண்டு மேற்கொள்ள ஒரு காரியம் நமக்கு சில நேரம் நம்ம அறியாமல் இருக்கிறோம். வசனம் மிக முக்கியமானது. இப்போ ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டம், அங்கே ஒரு மாநாடு நடக்கு, பெரிய மாநாடு. இயேசுவை அறியாத ஒரு ஜனங்களை பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல தெய்வங்கிறது இல்லைங்கிறத அவர்கள் ஆராய்ச்சி செய்து புத்தகங்களை கொண்டு வைத்து வைக்கிறார்கள். அப்படி எல்லாரும் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் போது ஒரு தேவ ஊழியர் அந்த புத்தகத்திற்கு மேலே வேத புத்தகத்தை கொண்டு வைக்கிறார். அப்பொழுது அங்கே அநேகருக்கு பார்க்கிறார்கள், இந்த மனிதன் என்ன கொண்டு வைக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்து வேத புத்தகத்தை கொண்டு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறியாத ஒரு மனிதன் அதை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை அடியிலே கொண்டு வைக்கிறார். அப்போது அவர் சொல்றான், இந்த புத்தகம் தலை சிறந்த நூல், உன்னதமான நூல், எல்லாவற்றிற்கும் மேலான நூல் என்று சொல்லி அந்த மனிதன் அதை மேல வச்சேன். ஆனா இந்த மனிதன் இல்ல இது தலை சிறந்த நூல்ல எல்லாருக்கும்
எல்லாத்துக்கும் இந்த உலகத்திற்கு அடிச்சு விட்டானதுன்னு சொல்லி அடியில கொண்டு இந்த புத்தகத்தை கொண்டு வைத்து விட்டான் என்று சொல்லி விடுகிறார். இப்பொழுது இவருக்கு அந்த ஆண்டவரை அறியாதவருக்கு முடியல. அவர் என்ன செய்கிறார், உடனே அந்த புத்தகத்தை அடியில் இருந்த வேத புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தின் நடுவிலே கொண்டு வைக்கிறார். அப்போ அவர் மீண்டுமாக தேவ ஊழியர் சொல்றாரு, இது இந்த புத்தகம் அச்சியாணி போன்றது, வேதத்தை மையமாக கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த உலகம் முழுவதிலும் இந்த வேத புத்தகம் தான் அச்சாரமானதுன்னு சொல்லிட்டு பேசுகிறார். இதை பார்த்துட்டு அந்த மனிதன், அந்த ஆண்டவரை அறியாத மனிதன் ஓடி விடுகிறான். அவனால நிற்க முடியல. வேத புத்தகம் மிக தலை சிறந்த புத்தகமா இருக்கு. சங்கீதம் 119:72 அநேக ஆயிரம் பொன் வெளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி தாவீது சொல்றேன். இவ்வளோ ராஜாவாக இருக்கிறான், இவ்வளோ பொண்ணு வெள்ளி, இவ்வளோ பதவி புகழ் எவ்வளோ இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் மேன்மை கிடையாது. எனக்கு இதை காட்டிலும் எனக்கு உம்முடைய வேதமே எனக்கு சிறந்தது என்று சொல்லி சொல்றேன். அது மாத்திரம்ல, எனக்கு இந்த இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு சில நேரங்கள்ல சில மனுஷனுக்கு வேதம் வாசிக்கவே தெரியல, வேத வசனம் தெரியாது எனக்கு என்று சொல்லிட்டு அநேகர் சொல்வது உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா வேத வசனத்தை படிச்சு ஒப்பித்து அந்த வசனத்தை அதற்கான பரிசை வாங்கணும்னு நினைக்கிற சிலர், அதை வேத வசனத்தின்படி நாம் செய்கிறோமா என்று சொல்லி நினைப்பவர்கள் அநேகர். வசனம் நம்மில் கிரியை செய்யணும், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில வசனம் செயல்பட முடியல. வசனத்தை வைத்து நாம் அதிகாரமாக ஜெபிக்க நமக்கு முடியல. சில நேரங்கள்ல நாம் சில ஊழியர்கள் கூட சில காரியங்களை சொல்வது உண்டு. சில வேலைகளிலே வேத வசனத்தை குறித்து பேசும்போது சில விசுவாசிகள் சொல்வது உண்டு, இத்தனை அரை மணி நேரத்துல முடிச்சிடணும், 10 நிமிஷத்துல போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவர்கள் உண்டு. இங்க அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா அநேகர் வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் விருத்தி அடைந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. இன்றைக்கு அநேகர் வசனத்தை படிப்பது, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தாவீது சொல்ற இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறான். இந்த வேதத்தின் வசனங்கள், அந்த கற்பனைகள், அவன் சொல்றான், என் வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லைன்னா நான் துக்கத்துல அழிஞ்சிருப்பேன்னு சொன்னான். அப்படி வேதத்தை நாம் வாசிக்கிற, அதை மேற்கொள்ள வேண்டிய காரியம் நமக்கு வேணும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் நமக்கு வேணும், இப்படிப்பட்ட செயல்கள் வேணும். நம்ம தலைமுறைகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். இந்த வேதம் எப்படி இருக்குதான், இது தலையான புத்தகமா இருக்குது, மைய கருத்து அது அஸ்திபாரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்துல வேடிக்கையான கதையிலிருந்து நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம வேதத்தை எவ்வளவேனும் நேசிக்கிறோம். நம்ம வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்கிறேன். இன்றைக்கு வேத வசனத்தை நாம் எவ்வளவேனும் உட்கொள்கிறோம், அதை நாம் எவ்வளவேனும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியத்திலே நாம் அதை மேற்கொள்ள முடிகிறது. வசனத்தினாலே நம்ம சுவாப குணங்களை மேற்கொள்ள முடியுது. வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதுல தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்னும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் சில நேரங்கள வசனத்து மூலமாக பேசுகிறார். ஒரு தாய் தேய்ச்சுவது போல நான் உன்னை தேய்ச்சுகிறேன்னு சொல்லிட்டு ஏசாயால குறிப்பிடப்படும். இப்படி நாம் வசனத்தின் மூலமாக அதிகாரத்தோடு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம ஜெப ஜீவியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நம் விருத்தி அடையும்படி செய்வார். இன்னும் நம்ம பிள்ளைகள் தலைமுறைகள் ஆண்டவர் சமூகத்துல இன்னும் அதிக நம்ம ஆண்டவர் கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு அது எதுவா இருக்கும். இன்றைக்கு இந்த 7 காரியங்கள், தொடர்ந்து நம்ம 7 நாட்கள்ல 7 காரியங்களை நம்ம தியானிச்சோம். மேற்கொள்ள வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் மேற்கொள்ள வேண்டிய 7 காரியங்கள், வசனத்து மூலமாக நம் பிசாசை மேற்கொள்ள வேண்டிய
பலம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். மீன் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா. வசனத்தை படிக்கிறதுக்கு அப்பா எங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை கொடுங்க. வேத வசனம், வேத புத்தகத்தை நாங்கள் வாசிக்கணும்ப்பா. இன்னும் அநேகர் ஒரு முறை கூட நாங்கள் அநேகர் வேதத்தை வாசிக்கலப்பா. இன்றைக்கு இந்த வருஷத்துல நாங்கள் முதலாவது இந்த ஜனவரி மாதத்துல ஏசப்பா நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் இந்த வருஷத்துல ஜப ஜீவியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வேத புத்தகத்தை வாசித்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அப்ப அதை ஏசப்பா அதிகாரத்தோடு மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க முடியும். சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒரு மேற்கிறோம். துதிகன மகிமை மக்கள் அடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.